الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلن تجد له وليا مرشدا ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبد الله ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وسارعوا إلى مغفرة من ربكم وجنة أرضها السماوات والأرض أعدت للمتقين الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: التائب من الذنب كمن لا ذنب له. رواه ابن ماجه كما قال عليه الصلاة والسلام. உலகத்தை படைத்து பராமரிக்கின்ற ஏகனாயின் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்றென்றும் உண்டாவதாக. ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் தவறிய வழியில வாழ்ந்து கொண்ட மனிதர்களுக்கு நேரான சீரான சிறப்பான சொர்க்கத்திலே பாதையை காட்டிக் கொடுப்பதற்காக அனுப்பப்பட்ட கண்ணுக்கு இனிமையான எங்கள் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாருடைய குடும்பத்தினர்கள், தோழர்கள், சேர்ந்தவர்கள், முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையில நிய்யத்தோடு உட்கார்ந்திருக்கும் அல்லாஹுவின் அன்பு நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எதையெல்லாம் எமது வாழ்வில் எடுத்து நடக்கும்படி ஏவி இருக்கின்றானோ அவைகளை எடுத்து நடப்பதை மாத்திரம் விட்டுவிடாமல், எவைகள் இந்த விலகி நடக்கும்படி விலக்கி இருக்கின்றானோ அவைகள் இந்த முற்றுமுழுதாக விலகி தவிர்த்து எல்லா சந்தர்ப்பங்களிலையும் படைச்ச ரப்பல் ஆலமீன அஞ்சி பயந்து தக்வாவுடன் இறையச்சத்துடன் வாழும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் நற்கட்டளை என்று வசியத்து பிறப்பிக்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்பல் ஆலமீன் எம்மீது கொண்ட அன்பால இறக்கத்தால எங்களோட வாழ்க்கையில மீண்டும் ஒரு முறை இந்த புனிதமான ரமலானை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். சென்ற வருடம் எம்முடன் இருந்த சிலர் இந்த பர்ஸகுடைய கபருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அவர்களால எந்த ஒரு நல்ல அமல்களையும் செய்ய முடியாது, சொல்ல முடியாது, குர்ஆன் திலாவத் செய்ய முடியாது, zikr செய்ய முடியாது, ஒரு ரூபா சதக்கா கூட கொடுக்க முடியாது. அவர்கள் செய்த பாவத்துக்கு ஒரு இஸ்திக்பார் கூட அவர்களால் செய்ய முடியாது. அவர்கள் உயிருடன் இருக்கும் பொழுதோ என்ன நல்ல அமல்களை செய்தார்களோ, எவைகளை செய்தார்களோ அதுக்குரிய பிரதிபலன் அவர்கள் அங்கு கண்டு கொண்டிருப்பார்கள். ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லும் பொழுதோ وَمَا تُقَدِّمُوا لِأَنفُسِكُمْ مِنْ خَيْرٍ تَجِدُوهُ عِندَ اللَّهِ. நீங்க எதை முன்கூட்டி அனுப்பி வைக்கிறீங்களோ அதைத்தான் அங்க பெற்றுக் கொள்வீங்க. நல்லது அனுப்பி வச்சா நல்லது கிடைக்கும், அதுக்கு மாற்றமானதாக இருந்தா அல்லாஹ் பாதுகாக்கும். ரப்பல் ஆலமீன் அந்த ஆயுள்களை நீளமாக்கி இந்த ரமலான வாழ்க்கையில் அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் அல்லாஹ் இந்த ரமலான தாரான்? ஏன் அல்லாஹ் இந்த நோன்பு எங்களுக்கு விதியாக்கி இருக்கிறார்? இந்த நோன்பு விதியாக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன? குர்ஆன் தெளிவுபடுத்தது. ஏன் தெரியுமா இந்த நோன்பை விதியாக்கி இருக்கிறோம்? லஅல்லக்கும் தத்தகூன். நீங்க தக்வாதாரிகளாகும். தக்வான்னு என்ன? இன்று நாம் நம்மளை நினைச்சு கொள்றோம் நாம் ஒரு தக்வாதாரி என்று சொல்லி. யாராவது எம்ம பார்த்து நீ தக்வாதாரி இல்லைன்னா நமக்கு கோபம் வருகிறது, அவர் மீது கோபப்படுகிறோம். நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் நான் ஒரு தக்வாதாரி. நாம் சிலரை பார்த்து இவர் தக்வாதாரி என்று நினைக்கிறோம்.
சிலர் நம்மளை பார்த்து நம்மட பேச்ச நடைய பாவனைய பார்த்து நீங்க தக்குவாதாரின்னு சொல்றாங்க. பிறர் சொல்வதனாலையும் நாம் நினைப்பதனாலையும் பிறரை நாம் நினைப்பதனாலையும் தக்குவாதாரி ஆகிவிட முடியுமா? தக்குவாண்டா என்ன? தக்குவான்னு சொன்னா ரப்புல் ஆலமீன் பார்த்து கொண்டிருக்கிறான் எந்த பயத்தில பாவத்திலிருந்து கலண்டு நன்மையான காரியத்தில் ஈடுபடுறதுக்கு பேர் தான் தக்குவா. இதுதான் தக்குவா. குர்ஆன் வாக்களிக்கிறது லஅல்லக்கும் தத்தகூன், நீங்க தக்குவாதாரியாகத்தான் இந்த நோக்கு. உள்ளத்துல கையை வச்சு கேட்போம், எங்களோட வாழ்க்கையில் எத்தனை ரமலான் அடைஞ்சிட்டோம்? எத்தனை ரமலான்? 60, 50, 40, 30 என்ற ரமலான் அடைஞ்சிருக்கிறோம். உள்ளத்துல கையை வச்சு கேட்போம், நம்மளோட தக்குவா நம்மளோட பாவத்திலிருந்து தடுக்குதா? நம்மளோட தக்குவா அசிங்கமான பார்க்கிறது இந்த கண்ணை தடுக்குதா? ஒரு அந்நிய பெண்ணை பார்த்து ரசிக்கிறது இந்த கண்ணை தடுக்குதா? பொய் பேசுறது இந்த தக்குவா நாவை தடுக்குதா? மோசமான செயல்கள் ஈடுபடுறதுல இருந்து தக்குவா தடுக்குதா? தக்குவா நம்மளோட பாவத்திலிருந்து கலட்டுதா? இல்ல 2024 நான் அப்படித்தான் இருந்தேன், 2025 வரை அப்படித்தான் இருந்தேன், 2025 ரமலான் அடைஞ்சி இந்த அரவாசிக்கு வந்து சேர போறோம் அப்படித்தான் இருக்கிறோம்டா நம்மளோட நோம்புட நிலைமை. சகோதரர் அல்லாஹ்வுடைய நல்லடியா, தக்குவா இருந்தா தடுக்கணும், கலட்டணும். தக்குவா பத்தி குர்ஆன்ல ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுதோ, இன்னல்லதீன தக்கவு இலா மஸ்ஸஹும் தாயிஃபு மினஷ் ஷைத்தானி ததக்கரு ஃபைதா ஹும் முப்ஸிரூன். யார வாழ்க்கையில் தக்குவா இருக்குமோ, இறைச்சம் இருக்குமோ, ரப்பல் ஆலமீன் பார்த்து கொண்டிருக்கிறான். நான் ரப்புக்கு முன்னால நிறுத்தாட்டப்பட இருக்கிறேன், எனக்கு ஒரு மூக்கு ஒன்று இருக்குது, எனக்கு கபர் ஒன்று இருக்குது, நான் மண்ணறையில தனி இருக்கணும், நாளைக்கு ரொம்ப எழுப்பாட்டு இருக்கிறான், ரப்பல் ஆலமீன் கேள்வி எனக்கு கேட்க இருக்கிறான், இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும் என்றதை பயந்து பாவத்திலிருந்து கலந்து நன்மையான காரியத்தில் யார் ஈடுபடுறார்களோ, இந்த தக்குவா இருக்குமெண்டா ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள். தக்குவாதாரி வேணுமென்று பாவம் செய்ய மாட்டார், தக்குவாதாரி வேணுமென்று போய் படம் பார்க்க போக மாட்டார், தக்குவாதாரி வேணுமென்று பாவத்தை ரசிக்க மாட்டார், பாவமான இடத்தை தேடி போக மாட்டார், வேணுமென்று பொய் சொல்ல மாட்டார், ஏமாற்ற மாட்டார், கலப்படம் செய்ய மாட்டார், மற்றவனுக்கு குழி தோண்ட மாட்டார், மற்றவனுக்கு அநியாயம் செய்ய மாட்டார், புறம் பேச மாட்டார், அவதூறு சொல்ல மாட்டார், இட்டு கட்ட மாட்டார். தக்குவாதாரி இப்படியாப்பட்ட செயலில் ஈடுபட மாட்டார், தக்குவா விடாது. இவ்வாறு இருந்தும் ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள், ஷைத்தானுடைய ஆக்கிரமிப்புகள் இவர் மீது ஆக்கிரமித்து இவர்களை ஏதாவது தவறான செயல் நடக்க இருந்தாலோ உடனே அவருக்கு அப்படியே ஞாபகம் வரும். ஷைத்தானுடைய தூண்டுதல்கள் உண்டானாலோ ததக்கரோ, ஞாபகம், நான் தனியே இல்ல, நான் இந்த பெண்ணோட மாத்திரம் இல்ல, ரப்புல் ஆலமீன் என்ன பார்த்து கொண்டிருக்கிறா, ததக்கரு ஃபைதா ஹும் முப்ஸிரூன். அதுல இருந்து கலண்டுருவாங்க, தக்குவா கலட்டிரும். தக்குவா அந்த பாவமான செயலை செய்ய விடாது. இல்ல யாரும் பார்க்கல தானே, ஒருக்கா தானே, தௌபா செஞ்சு கொள்ளலாம் தானே, நான் உம்ரா போக இருக்கிறேன் தானே என்று சொல்லி பாவம் செய்ய துணிய மாட்டான் தக்குவாதாரி. துணிகிறோமா? நம்மளோட உள்ள பாவத்துக்கு சாயுதா, பாவத்துக்கு ஐடியா தருதா, நாங்க முடிவு செய்ய வேண்டியதுதான் நாங்க யாரு. இதே நிலைமையில மௌத்து வந்தா நம்முடைய நிலைமை என்ன? தக்குவாதாரிகளுக்கு தான் ரப்பல் ஆலமீன் சுவர்க்கத்தை தயார் செஞ்சு வச்சிருக்கிறான். தக்குவாதாரிகளுக்கு தான் சுவர்க்கம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம குர்ஆனோட கொஞ்சம் எங்களோட லைஃப், எங்களோட வாழ்க்கையை உரசி பார்த்தா நாம தக்குவாதாரியா இல்லையா? ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லும் பொழுதோ, வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்து. நீங்க பாவ மன்னிப்பு பக்கம் விரைங்க, தௌபா பக்கம் விரைங்க. 2வது பத்துல இருக்கிறோம், மக்ஃபிரத்துடைய பத்து சொல்லப்படக்கூடிய 2வது பத்துல இருக்கிறோம். சகோதரர்களே, ரஹ்மத் முடிஞ்சிட்டு என்று சொல்றாங்க, ரஹ்மத் முடியல. ரஹ்மத் எப்பொழுதும் இருக்குது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாம ஒரு நொடி பொழுது கூட நாங்க பூமிக்கு மேல வாழ இயலாதே. அல்லாஹ் விசேஷமாக போனஸாக தந்தா ரமலான்ல தந்து கொண்டுதான் இருக்கிறான். ரஹ்மத்தை தேடிக்கொண்டுதான் இருக்கணும், பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டுதான் இருக்கணும். நாம் இப்பொழுது அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுறோம். குர்ஆன் சொல்லுதோ, விரைங்க தௌபாவின் பக்கம், பாவத்தை வந்து கலருங்க, பாவத்தை விடுங்க,
தௌபாவின் பக்கம் விரைங்க, சுவர்க்கத்தின் பக்கம் விரைங்க, சுவர்க்கத்தின் பக்கம் போட்டி போடுங்க. சுவர்க்கத்தை நாங்க தக்குவாதாரிகளுக்கு தயார் செஞ்சு வச்சுக்கிறோம். தக்குவாதாரிகள் தயார். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ரா வல் ضرா, தக்குவாதாரி நல்ல நிலைமையிலையும் கஷ்டமான நிலைமையிலையும் வாரி வழங்கக்கூடியவராயிருக்கும். தக்குவாதாரி கஞ்சனா இருக்க மாட்டார். தக்குவாதாரி வாரி வழங்குவார். மத்தவன் பசிச்சிருக்க தக்குவாதாரி வயிறு நிறைய தின்றுட்டு தூக்கம் போகாத அவருக்கு. மத்தவன் கஷ்டத்தில் இருக்க அதை பார்த்துட்டு நிம்மதி அடைய மாட்டார். அவரால் ஏதாவது அவருக்கு ஒரு உதவி விஷயம் துடிப்பார். இல்ல அவன் கஷ்டப்படுறத பார்த்து நமக்கு என்ன இதெல்லாம், அவன் பார்த்து கொள்ளட்டும் என்ற எண்ணம் வருகிறா. நாங்க யாரு? சஹாபா ரலியல்லாஹு அன்ஹுமே தக்குவாதாரிகளா இருந்தாங்க. ஹதீஸ்ல படிக்கிறோம் தானே. விருந்தாளி வாராங்க, வீட்டுல கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, பிள்ளைகளுக்குள்ள உணவு தான் இருக்குது, பிள்ளைகளை தூக்கமாக்கிட்டு அதை விருந்தாளி கொடுத்துட்டு விளக்காணிச்சிட்டு விருந்தளிச்சாங்க தானே. தங்களுக்கு இல்லாட்டி பரவாயில்ல, மற்றவன் பசி ஆறணும், மற்றவன் உணவு உண்ணணும் என்ற கவலை உள்ளவதான் தக்குவாதாரி. இது இருக்குதா எங்கள்கிட்ட? அல்ஹம்துலில்லாஹ் இல்ல, அது எங்களுக்கு விளங்குதே இல்ல. மத்தவங்க வீட்டு கூரையால தண்ணி ஓடுது உள்ளுக்கோ, நாங்க வீட்டை உடைச்சு கட்டுறோம், புதுசு புதுசா மாத்துறோம், அவனோட கஷ்டத்துல பங்கெடுக்கிறோம் இல்ல. அப்ப நாங்க யாரு? என தக்குவாதாரிக்கு தெரியும், மத்தவன் கஷ்டத்துல பங்கெடுத்தா, மத்தவனுக்கு உதவி செஞ்சா அல்லாஹ் அடையிற அமல். அது அல்லாஹ் அடையிற அமல். ரமலான்ல செஞ்சா அல்லாஹ் கூலி தரதா சொல்றான், நான் கூலி கொடுக்கிறேன். ஹதீஸ் குர்சியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரப்பல் ஆலமீன் சொல்றான், அடியானே நான் பசிச்சிருந்த நீ எனக்கு சாப்பாடு தரையிலே, யாரோ உனக்கு பசியா, உன் உலகத்துக்கு சாப்பாடு கொடுத்த ரப்பு நீதானே. இன்னும் அடியா பசியில இருந்தா அவனை பசி ஆட்டி இருந்து என்றால், அவனுக்கு ஏதாவது ஏற்பாடு செஞ்சு கொடுத்திருந்தால் ஓஜத்ததால் ஐந்து, அந்த இடத்துல நீ என்ன பெற்றுக் கொண்டிருப்பாய்? நீ என்ன பெற்றுக் கொண்டிருப்பாய்? நான் தாகித்திருந்தேன், நீ எனக்கு நீர் போகட்டையே, உனக்கு தாகமா? இன்னும் அடியா தண்ணி இல்லாம இருந்தா, தண்ணி கஷ்டப்பட்டு இருந்தா, தண்ணியை வெட்டி போட்டு போயிட்டாங்க, அதை கட்டி எடுத்துக்கொள்ள இல்லாம இருந்தா, அந்த ஏற்பாடு நீ செஞ்சு கொடுத்திருந்தா அந்த இடத்துல நீ என்ன பெற்றுக் கொண்டிருப்பாய்? தண்ணிக்கான ஏற்பாடு செஞ்சு கொடுத்திருந்தா என்ன பெற்றுக் கொண்டிருப்பாய்? நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேனே, நீ எனக்கு நோய் விசாரிக்கலையே, உனக்கு நோயா? நீ ஷாஃபி ஆச்சுதே. இன்னும் அடியா நோயில இருந்தா, அவனை நோய் விசாரிக்க சென்றிருந்தா, மருந்து எடுக்க அவன் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான், அவன வசதி இல்லாம இருந்துச்சு, அவனை போய்த்து பார்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி உன்னால 7 மாத உதவியை செஞ்சிருந்தா அந்த இடத்துல நீ என்ன பெற்றுக் கொண்டிருப்பாய்? சகோதரர்களே, மற்றவருக்கு செய்கிற உதவி ரப்பல் ஆலமீன் அடையாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு ஐயுல் அமல் யக்பல் யா ரசூலல்லாஹ், அமல்கள் சிறந்த அமல் எது யா ரசூலல்லாஹ் சொன்னாங்க. சூரன் துதுகிலு அலா கல்வி முஸ்லிம், ஒரு முஸ்லிமை சந்தோஷப்படுத்துறது, ஒரு முஸ்லிமுக்கு உதவி செய்யறது, அவரை கஷ்டத்தை போக்கி வைக்கிறது, அவரை மனதில் சந்தோஷத்தை உண்டு பண்றது. அது ஹதீஸ்ல வருது. ஒருவர் பிரச்சனையில் இருக்கிறார், கவலையில் இருக்கிறார், அவருக்கு பேசி ஆறுதல் சொல்றார். இவருக்கு உதவி செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை, உதவி செஞ்சுட்டு ஆறுதல் சொல்றார். உதவி செய்ய ஒன்றும் இல்லை, ஆறுதல் யாரு சொல்லுவாங்களோ அவருக்கு கிடைக்கிற கூலி என்ன தெரியுமா? அவருக்கு கஷ்டம் வந்த அந்த சமயத்துல அவர் பொறுப்பு கொண்டிருக்கும் அவருக்கு என்ன கூலி கிடைக்குமோ அதே கூலி அல்லாஹ் ஆறுதல் சொன்னவருக்கு கொடுக்கிறான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிறந்த மாதத்தில் இருக்கிறோம். சதகா கொடுக்கிறதுக்கு எந்த மாதம் சிறந்தது கேட்கப்பட்டது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரமலான்ல கொடுக்கிற சதகா சிறந்தது. இன்னைக்கு கவலைக்குரிய விடயம் என்னன்னா, சதகா குறைஞ்சிட்டது. ஜக்காத்தை எல்லாம் ரமலானுக்கு ஆக்கிட்டோம். ஜக்காத்துக்கு ரமலானுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. ஜக்காத் அவரு ஒரு வருடம் பூர்த்தி ஆகி நிசாப் அடைஞ்சு ஒரு வருஷம் பூர்த்தி ஆகிட்டா உடனே அவர் ஜக்காத்தை கொடுக்கிறோம். நாங்க வச்சுக்கிட்டு இருக்கலாம், அதை ரோல் அடிக்கலாம், ரமலான் வரை பார்த்து கொண்டு நிக்கலாம். அதுக்கு பசியில மூத்தானா நாளை கியாமத்துல அல்லாஹ் பதில் சொல்வார். இவரு ஏண்டா இது அவருடைய பணம் இல்ல, ஜக்காத்துக்கு தகுதி பெற்று தகுதியானவராக மாறிட்டா, வருஷம் பூர்த்தி ஆயிட்டா, குர்ஆன் சொல்லிட்டு பிரிச்சு கொடுத்துட்டதோ, அது எங்கட லாட்சியில இருக்கலாம், எங்கட அக்கௌண்ட்ல இருக்கலாம், எங்கட பாக்கெட்ல இருக்கலாம். குர்ஆன் சொல்ல உனக்கு சொந்தமானது இல்ல. லில் ஃபுகரா வல் மசாகின் வல் ஆமி வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும் ஃபி ரிபா வ ஃபி ஸபீல் வ ஃபி ஸபீல்.
குர்ஆன் படிச்சு அவங்களுக்கு சொந்தமானது கொடுத்துறோம். இன்னைக்கு எங்கள் அதிகமானவங்க ரமலானுக்கே ஆக்கிட்டோம். அந்த டேட் ரமலானுக்கு ஆக்கி பல வருடமா கொடுத்துறாங்க, தவறா விளங்கிறாங்க. அதுல சொல்லிச்சா ரமலான்ல கொடுக்க வேண்டாம், அதையும் விட்டுறாதீங்க. அது ரமலானுக்கு ஆக்கிட்டோமா அதை கொடுத்துவாங்க. ஆனா நான் என்ன சொல்ல வாரேன்டா, சக்காத்தோட மாத்திரம் நிறுத்தாங்க. சதக்கா கொடுங்க, சதக்கா கொடுங்க, யாருக்கும் கொடுக்கலாம். எழுதுறது கொடுங்க, வாரி வழங்குங்க. அல்லாஹ் அதன் மூலமாக பரக்கத்தை உண்டாக்குவான். சிறந்த காலம் தானவே மஷருக்கு சிறந்த காலம். மஸ்ஜிதில் இருக்கக்கூடியவர்கள், ஊழியர்கள், எங்களுக்காக தங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள், எங்களுக்கு நல்லதை சொல்லித் தரக்கூடியவர்கள், கவனிங்க, அவட கண்களை குளிர வைங்க. அல்லாஹ் வாழ்க்கையை செழிப்பாக்குவாங்க. இது தக்குவாதாரியுடைய சிபத்து இல்ல. அவர்களுக்கு கொடுக்கிறத பார்த்து ஏங்கி இவ்வளவெல்லாம் தேவையா கொடுக்கணுமா என்று நினைக்கிறவன் அல்ல தக்குவாதாரி. நல்லது பேச்சு சேர்றதை தடுக்கிறவன் அல்ல தக்குவாதாரி. ஏழு எளியவர்களுக்கு போற ஹக்குகளை தடுக்கிறவன் அல்ல, அதை பார்த்து ஏங்கி நிறுத்துறவன் அல்ல தக்குவாதாரி. ஏழு எளியவர்களுக்கு வாரி வளர்ந்தவன் தான் தக்குவாதாரி. அதுதான் குர்ஆன் சொல்லுதோ, தக்குவாண்டாதான் நல்ல நிலைமையிலையும் கஷ்டமான நிலைமையிலையும் இல்லாட்டி மற்றவனுக்கு கொடுப்பாங்க. சகோதரர்களே, சில நினைச்சிட்டு இருக்காங்க சதக்கா கொடுக்கணும் வேண்டாம், நான் பெரிய மல்டி மில்லியனரா இருக்கணும், பெரிய கோடீஸ்வரனா இருக்கணும், நான் பெரிய ஹாஜியாரா இருக்கணும். குர்ஆன் எங்கெல்லாம் இன்ஃபாக் நல்ல வழியில செலவழிங்க என்று சொல்லுதோ அங்கெல்லாம் ரப்பல் ஆலமீன் சொல்லும்போது எப்படி தெரியுமா சொல்றான், வமிம்மா ரஸக்னாக்கும், நாங்க உங்களுக்கு தந்ததிலிருந்து கொடுங்க, நாங்க தந்ததிலிருந்து கொடுங்க. ஒண்ணுமில்லாம வந்தீங்க, வெறுங்கையோட வந்தீங்க, உடுப்பில்லா வந்தீங்க, வந்தோங்க வெளியில இருக்கிறவங்க புடவையால் சுத்துறாங்க, போகும்போது இருக்கிற உடுப்பை கலட்டி போட்டு புடவையால் சுத்தி போட்டு அனுப்ப போறாங்க, ஒன்னும் கொண்டு போக போறது இல்ல. கவனிங்க வெளியவர்கள், நல்ல மாதம். இது தக்குவாதாரியோட சிபத். தக்குவாதாரி ஆகணுமா இந்த தன்மையில எங்கிட்ட நாங்க உள்வாங்கினா நாங்க தக்குவாதாரி. தக்குவாதாரி கோபத்தை சப்பி விழுங்குவார், கோபத்தை மற்றவன்ட காட்ட மாட்டார், பழி தீர்க்க மாட்டார், கோபத்தை சப்பி விழுங்குவார். ஹதீஸ்ல வருகிறது, அருந்தக்கூடிய பானங்கள்ல ஆக சிறந்த பானம் கோபத்தை விழுங்குறது. கோபத்தை விழுங்குறது இதுக்கு பெரிய கூலி இருக்குது. அடுத்த குர்ஆன் சொல்லுவார், மக்களை மன்னிப்பார், அடியார்களை மன்னிப்பார். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் இடத்துல மன்னிப்பை கேட்டு கெஞ்சி கொண்டிருக்கிறோம். தராவீல கெஞ்சுறோம், அல்லாஹும்ம ஃபிர் லனா துனூபனா, யா அல்லாஹ் எங்களோட பாவத்தை மன்னி. குர்ஆன் கேக்குது, உங்களுக்கு விருப்பம் இல்லை அல்லாஹ் உங்களோட பாவத்தை மன்னிக்கிறது, ஒரு வேலையை செஞ்சா உங்களோட பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும். அது என்ன வேலை? எப்படி அல்லாஹ்வோட மக்ஃபிரத்தை லேசா அடைகிற வழியை குர்ஆன் சொல்லி தருது. எது? ஃபல்யஅஃபு வல்யஸ்ஃபஹு அலா துஹிபூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும். நீங்க அடியார்களை மன்னிங்க, அடியார்களை மன்னிங்க. ஃபல்யஅஃபு வல்யஸ்ஃபஹு, மறந்துடுங்க. அடியார்கள் செஞ்ச தவறுகளை, அநியாயங்களை மன்னிங்க. அலா துஹிபூன், உங்களுக்கு விருப்பம் இல்லை அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறது. லேசா மக்ஃபிரத் அடைகிற வழி சகோதரர்களே, அடியார்களை மன்னிங்க. எத்தனை பேர் கபராளி ஆகிட்டாங்க, மனிதன் ரீதியில் தவறுகள் செஞ்சுட்டாங்க, எங்களுக்கு அநியாயங்கள் செஞ்சுட்டாங்க, மோசடிகள் செஞ்சுட்டாங்க, எங்களுக்கு தர வேண்டியதை தராம போயிட்டு சேர்ந்துட்டாங்க. நாங்க மன்னிக்காதவர்கள் அல்லாஹ் அவர்களை மன்னிக்க மாட்டாங்க. கபர்ல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, கபர்ல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இப்ப எங்களுக்கு வந்து சேர்றதுக்கும் இல்ல, ஒன்னும் கிடைக்காது. அதை பேசிக்கிறோம், இதனால எங்களுக்கு ஒரு நன்மையும் கிடைக்க போறதில்ல. ஆனா குர்ஆன் சொல்றது, நீங்க மன்னிங்க, மறந்துடுங்க, அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். இந்த சபையில இருந்து, இந்த ஜும்மால இருந்து உள்ளத்தால மன்னிக்கலும். இதுக்கு எங்கேயும் போக தேவையா, அல்லாஹ் அவரை இன்னைக்கு இன்னும் அநியாயத்தை நான் செஞ்சாரு, நான் மன்னிச்சுட்டேன், அல்லாஹ் நீங்க மன்னிச்சிரு. அப்படியே மக்ஃபிரத் எங்களுக்கு கிடைக்கும் சகோதரர்களே, அப்படியே மக்ஃபிரத் கிடைக்கும். குர்ஆன் லேசா சொல்லுவோம், அல்லாஹ்விடத்துல மகத்தான கூலி கிடைக்கணுமா, அல்லாஹ்விடத்துல கூலி கிடைக்கணுமா, லேசா அடையாமல் லேசா அடையலாம். ومن عفا واصلح فاجره على الله فاجره على الله. யார் அடியார்களை மன்னித்து அவர்களோட சேர்ந்து நடப்பார்களோ, மன்னித்து சேர்ந்து நடப்பார்களோ, அவர்களுக்குரிய கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கு.
என சொந்த கருத்துல குர்ஆன் அவங்களோட பேசுது. யார் அடியார்களை மன்னிச்சு அவர்களோட இணக்கம் பற்றி சேர்ந்து நடப்பார்களோ அவர்களுக்குரிய கூலி அல்லாஹ்விடத்திலே. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மக்ஃபிரத்துடைய பத்துல இருக்கிறோம். அடியார்களை மன்னிப்போம், அடியார்களை மன்னிப்பு கேட்போம். இந்த பல்யாப்பு வலியத்துவோ என்ற ஆயத்தை யாரு விட தொடங்கி இன்னைக்கு குடும்பங்கள்லாம் துண்டு தூளா இருக்கு. நானா தம்பியோட பேசுறேன், தம்பி நானாவோட பேசுறேன், தங்கச்சி நானாவோட பேசுறேன். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் மன்னிக்கணும். உம்மா அப்பா பிள்ளைகளோட பேசுறேன், எத்தனை உம்மா அப்பா சத்தியம் பண்ணிக்கிறாங்க, இந்த மையத்தை பார்க்க வராது. அல்லாஹ் பாதுகாக்கணும். சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இரத்த உறவுகள், இந்த குடும்பங்களை யாரு பகைச்சு கொண்டிருப்பார்களோ இவர்களுக்கு குர்ஆனிலே ஹதீஸிலே சொல்லப்பட்ட தண்டனைகளை விளங்கி கொண்டா ஒரு செகண்ட் கூட யாரும் கோவிச்சு கொண்டிருக்க மாட்டோம். எவ்வளவு அநியாயம் செஞ்சாலும் சரி ஒற்றுமையா இருக்கும், சேர்ந்து நடப்போம். ரஹ்மத்திலே அல்லாஹ்விடத்துல மன்றாடுறோம், யா அல்லாஹ் ரஹ்மத் செய். கெஞ்சினோம், இன்னும் கெஞ்சி கொண்டிருக்கிறோம். அப்துல்லாஹ் இப்னு அபீ அவ்ஃபா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் சொல்றாங்க, குன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய நாள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இருந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாராவது குடும்ப உறவை துண்டிச்சிருந்தா எழுப்பி பேசுறீங்க, என்னோட சபையில உட்காரவானாட்டான். ஒரு பெண்ணுக்கு எழுப்பி போனார், பேசு மாமி இல்லாட்டி சாட்சி பேசு சொன்னாரு, என்ன மன்னிச்சிருங்க. அவ கேட்டா, நான் ஜாதி என்றும் இல்லாம இன்றைக்கு வந்து அவனுக்கு என்ன நடந்துச்சு, எந்த நாளும் கண்டா திரும்பிட்டு போவா, இன்றைக்கு தேடி வந்திருக்கிறாய். இல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கோவிச்சவன் யாரும் கண்ட சபையில் இருக்கவானாண்டி, அதான் வந்து என்ன மன்னிச்சிருங்க. மன்னிச்சா வந்தாரு. ஸல்லல்லாஹு கேட்டாங்க, எங்க போனீங்க? சொன்னாரு, இப்படித்தான் மாமியோட பேசாம இருந்தேன், மன்னிச்சுட்டா வந்தேன். ஸல்லல்லாஹு சொன்னா, தப்பிட்டீங்க. அரஃபாவுடைய நாள் எப்படியாப்பட்ட நாள்? அந்த நாள் அல்லாஹ் நரகத்திலிருந்து ரிலீஸ் பண்ற மாதிரி வேற எந்த ஒரு நாளையும் ரிலீஸ் பண்றது இல்லை. ரமலான்ல கூட கிடையாது. ஒவ்வொரு நாளும் இஃப்தார் நேரம் 10 லட்சம் பேர் ரிலீஸ் பண்றான். ரமலான்ல கடைசி இஃப்தார்ல, முதல் இஃப்தார்ல இருந்து கடைசி இஃப்தார் வரையும் எத்தனை கோடி மக்களை நரகத்திலிருந்து விடுதலை செஞ்சானோ அதமா இன்னொரு மடங்கு விடுதலை செய்யலாம். அவ்வாறு இருந்தோம். அரஃபாவுடைய நாள் அதை விட கூட ரஹ்மத் கொட்டி கொண்டிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தன்சிரு ரஹ்மா அலா கௌமின் ஃபீஹிம் காத்தியு ரஹீமின். எந்த ஒரு கூட்டத்துல குடும்ப உறவை முடிச்சோ இருப்பானோ அந்த கூட்டத்துக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கான்னு சொன்னான். அந்த கூட்டத்துக்கு இறங்காதா கோவிச்சுக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்னவா? அதனால சகோதரர்களை, அடியார்களை மன்னிப்போம், அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கிடைக்கும். குடும்பங்களை மன்னிப்போம், மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கேளுங்க. அவர் தான் தவறு செஞ்சாரு, அவர்களால பிரச்சனை உண்டாயிட்டு, பிரச்சனை நாம பேச சொல்லணும், அவங்களை மன்னிச்சுட்டு அல்லாஹ் மன்னிக்கட்டும். சில பேர் நினைக்கிறேன், இப்படி போன நாங்க ஏன் செகண்ட் ஆகணும்? குடும்பத்திற்கு ஏன் நீ போறாய், நீ ஏன் பேச்சு நோண்டியாகிறாய், வேணுமெண்டா அவங்களோட நீ விட்டுட்டு வேலையை பார். இப்படி யார் வழிகேட்டு காட்டுறாரோ அவர் ஒரு உண்மையான தக்குவாதாரி இல்லை. ஹதீஸ் சொல்லுதோ, யார் மன்னிப்பு கேட்பார்களோ அல்லாஹ் அவர்களை உலகத்துல கண்ணியப்படுத்தாம அல்லாஹ் மௌத்தாக்க மாட்டான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடியார்களுக்கு செஞ்ச அநியாயத்துக்கு அடியார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். எதுக்கு தொண்டை சிறிய யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு சொல்லி அந்த மன்னிப்பு அடைய இயலாது. ஒக்கோக்கொலை இபாதத்துல செஞ்ச தவறுகளுக்கு மன்னிப்பு. ஒக்கோக்கொலை இபாத் அடியார்களுக்கு ஏதாவது செஞ்ச அநியாயம் செஞ்சோமா, மோசடி செஞ்சோமா, அவர்களுக்கு ஏது கொடுக்கணுமா, காணி பூமியை பறிச்சு வச்சுக்கிறோமா, இதுகளை பேச கொடுத்துட்டு கேளுங்க, என்ன மன்னிச்சிருங்க. இவ்வளவு நாள் நான் அபகரிச்சு வச்சிருந்தேன், இவ்வளவு நாள் நான் அவங்கள சொத்தை வச்சு அனுபவிச்சு கொண்டிருந்தேன், இன்னாங்க எடுத்துருங்க, மன்னிச்சிருங்க. நான் அப்ப மன்னிப்பா கொடுக்க இல்ல, எல்லாத்தையும் திண்டு முடிச்சுட்டோம், பேச்சு கேளுங்க, எல்லாம் முடிஞ்சு தாரத்துக்கு இல்ல, என்ன மன்னிச்சிருங்க. அவர் மன்னிச்சா அல்லாஹ் மன்னிப்பான். இது காலத்துல சீலை கொடி சரி வராது. இது கடைசி பக்கம் மனுஷனுக்கு அநியாயம் செஞ்சுட்டு, அடியார்களுக்கு அநியாயம் செஞ்சுட்டு, பெற்றோர்களுக்கு மோசடி செஞ்சுட்டு, பெற்றோட பதுவாக்கு ஆளாகிட்டு, பிள்ளைகளுக்கு நீளம் இல்லாம நடந்துட்டு காபத்துள்ளாட சீலை என்ன முல்தசம் கேட்டாலும் சரி வராது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பிரயாணத்துல இருந்தாங்க. வார நேரத்துல ஒரு இடத்துல தங்கினாங்க.
இளைப்பாருனாங்க. அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட அவங்களோட சேவன் காதியும் இருந்தார், பணியாளர். வந்து தூக்கம் போயிட்டு எல்லாம் தூங்கிட்டாங்க. எழுப்பி அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு பாக்குறாங்க, காதி தூங்கிட்டீங்கிறார், சேவன் தூங்கிட்டீங்கிறார். எங்கட பொஸ்மார் வேலைக்காரங்களோட நடக்கிற மாதிரி நடக்கல, காலை கட்டி உதையல, கைய பொத்தி அறையல, உம்மாவில் பேசல. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த சேவனோட வேலைக்காரங்களோட நடக்கிற செய்யற அநியாயத்தால சிலர் வேறையா நரவம் பேசுவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அவனோட பதுவா காலாகி அதாலே லேசா நரவம் பேசி சேர்த்துருவாங்க. தனியா பேசப்படும் ஊழியர்களோட எப்படி நடக்கணும். என்ன சொல்ல வரேன்டா, அவங்க எப்படி ஒன்றுமே செய்யல, ஏசையில அடிக்கல, கொஞ்சம் பேசி கொண்டாங்க. 2 பேரும் போய் எழுப்பாடி கேட்டாங்க, சாப்பாடுங்க. அவர் துடிச்சு எழுப்பினார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு நாங்க சலாம் சொன்னேன் சொல்லி ஏதாவது இருந்தா எடுத்துக்கிட்டு வாங்க. அவர் ஓடி போனார். கேட்டார், யார் சொல்லலாம் ஏதா இருந்தாட்டாங்க. அபூபக்கர் உமர் அப்படின்னு அவங்களுக்கு சலாம் சொன்னாங்க, எடுத்துட்டு வர ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அவங்க சாப்பிட்டுட்டாங்கன்னு சொல்லுங்க, நான் சொன்னேன். திரும்பி வாரார், எதிர்பார்த்து நிக்கிறான், சாப்பாட்டோட வருவார். ஒன்னும் ஒன்றையில வெறுங்கையோட வாரார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்க சாப்பிட்டுட்டீங்களா? 2 பேரும் ஸல்லல்லாஹு விளங்கி வச்சிருந்தாங்க. ஸல்லல்லாஹு யாரு? وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى علمه شديد القوى ذو مرة فاستوى. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனவிருப்ப பிரகாரம் எந்த ஒண்ணே பேச மாட்டாங்க, பேசினா அது வஹியாக தான். ஓடி வந்தாங்க, சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ் நான் ஒன்னும் சாப்பிடல. ஸல்லல்லாஹு அலைஹி 2 பேரையும் பார்த்து சொன்னாங்க, இன்னி லஅரா லஹ்மஹு பைன சனாயாக்கும். இந்த வினாடி அவருடைய இறைச்சி உங்களோட பற்களுக்கு இடையில இருக்கிறது நான் இந்த கண்ணால பாக்குறேன். ஏன் 2 பேரும் பேசி கொண்டாங்க. என்ன சொன்னாங்க? இன்னஹு லனவும். எங்களை பாசையில் சொன்ன ஒரு தூக்க போடே மிச்சம் தூங்கக்கூடியதா இருக்கிறார். ஒருத்தருக்கு விருப்பம் இல்லாத இன்னொருத்தர் பேசுறதா போறோம். குர்ஆன் சொல்ல அப்படி பேசுறா, நீங்க அவர் இறைச்சியை செய்கிறீங்க, நீங்க விரும்புவீங்களா? உங்களோட சகோதர ஜனாதாவா இருக்குது, அதுல இந்த இறைச்சியை வெட்டி எடுத்து சாப்பிடுவீங்க, கரையத்துமோ நீங்க வெறுப்பீங்க எல்லாம் குர்ஆன் சொல்லு. சொன்னாங்க, யார சூழலாம், இதான் சப்ஜெக்ட். சொன்னாங்க, யார சூழலாம், இதுக்காக அல்லாஹ் எங்களுக்கு வந்தாருங்க, செய்யுங்க. ஸல்லல்லாஹு துஆ கேட்டா கபூல் ஆகுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முஸ்தஜாபு துஆ யாரும் இருக்கிறாங்களா? சரி சரி, நான் துஆ கேட்கிறேன், இப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. இல்ல சொன்னாங்க, முரு நீங்க அவர்கிட்ட கேளுங்க, நீங்க அவரை பத்தி தானே பேசுறீங்க, அவர் மன்னிச்சா அல்லாஹ் மன்னிப்பா, நான் கேட்டு சரி வர. அடியார்களுக்கு செஞ்ச அநியாயத்துக்கு அடியாட்டம் கேட்கணும் சகோதரர்களே. தௌபால இறங்கிக்கிறோம், அல்லாஹ் மன்னிச்சிரண்டு. அடியார்களுக்கு செஞ்ச அநியாயத்துக்கு அடியாறு பேசி கேட்போம். இது தக்வாதாரிகளுடைய அடையாளம். அடியார்களை மன்னிப்பார்கள். மன்னிப்பு கேட்டு வந்தா யாரும் விரட்டாதீங்க, செய்யறது நான் செஞ்சிருப்பையா வாரான்னு கேட்காதீங்க. ஹதீஸ்ல வந்து அபூதார் ஷரீஃப்ல வரக்கூடிய ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுக்க மாட்டானோ, நான் மன்னிக்க மாட்டேன்னு யாரு சொல்லுவானோ, லஞ்சம் எடுப்பவன் கொடுப்பவனுக்கு என்ன தண்டனை அந்த தண்டனை கிடைக்கும். புகாரில வரக்கூடிய ரிவாயத் அர்ராஷி வல் முர்தசிபின்னா, லஞ்சம் எடுப்பவன் கொடுப்பவன் 2 பேரும் நரகத்தை சொன்னாங்க. அல்லாஹ் பாதுகாப்பு. மன்னிப்பு கேட்டு வந்தா மன்னிப்பு கொடுங்க சகோதரர்களே. மன்னிச்சா மறந்துடுங்க, அது பேசக்கூடாது. நான் மன்னிச்சுட்டேன், அது எந்த கட்டத்திலையும் எந்த நிலைமையில நீங்க இப்படி எல்லாம் செஞ்சீங்க தானே என்று கூட சொல்லக்கூடாது. அதான் மறக்கிறது. குர்ஆன் அப்படிதான் மன்னிக்க சொல்லுது. மன்னிங்க, மறந்துடுங்க, உங்களுக்கு விருப்பமில்லை, அல்லாஹ் மன்னிக்கிறது. அதனால சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்விடத்துல மண்டாடுவோம், அல்லாஹ்விடத்துல மகஃபிரத்தை கேட்போம். இந்த முறையில் அடியாருக்கு செஞ்ச அநியாயங்களுக்கு அடியார்கிட்ட பேசி கேட்டு அதுக்குரிய மன்னிப்பை பெற்றுக் கொள்வோம். இந்த உபகாரிகளை தான் அல்லாஹ் விரும்புறான். அல்லாஹ் தொடர்ந்து குர்ஆன்ல பேசுறான். ஒரு தக்வாதாரியால தவறுகள் நடந்துட்டா, அநியாயம் செஞ்சுட்டாங்க, பாவத்துல ஏதாவது நடந்துட்டா, அல்லாஹ்வுடைய ஞாபகம் உடனே பாவத்திலே தக்வாதாரி கதறுவாரு. தக்வாதாரி கதறுவாரு உடனே. அவரால் இருக்கேலா தௌபா செய்யாம. இதான் தக்வா. தவறு ஒன்று நடந்துட்டு, பாவம் ஒன்று நடந்துட்டு, அநியாயம் செஞ்சுட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்காம தக்வாதாரிக்கு தூக்கம் போகாது, நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. அவருக்கு பயம் இருக்கும், இந்த வினாடி மௌத்தானா இந்த நிலைமை என்ன, நான் எப்படி வீட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்கிறேன், திரும்ப வரையலாது. அங்கேயும் மன்னிப்பு கேட்கலாம் மறுமையில.
அந்த அடியான மன்னிக்கிற நாள் இல்ல. அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கான லிஅஹி மக்ரமத்துன் ஃபல்யதஅல்லல் மின்ஹு அல்-யௌம் கப்ல அன் லா யகுன தீரான் வலா திர்ஹம். சொன்னாங்க, நீங்க யாருக்காவது கொடுக்க வேண்டி இருந்தா, இருக்க வேண்டி இருந்தா, மன்னிப்பு கேட்க வேண்டி இருந்தா இங்கே கேட்டுக்கோங்க, மௌத்துக்கு முன்னால கேட்டுருங்க. அந்த நாள் எப்படியான நாள்னா அவங்களோட எந்த பவரும் வேலை செய்யாத நாள். உங்களோட காசு, உங்களோட பணம், உங்களோட செல்வாக்கு, உங்களோட செல்வம் எந்த ஒன்றும் அங்க பிரயோசனம், உங்களோட குடும்பம், உங்களோட உறவு, உங்களோட சொந்த பந்தம் எந்த ஒன்றும் பிரயோசனம் கொடுக்காது அந்த நாள்ல. அதுக்கு முன்னால இங்கேயே கேட்டதுக்கு அவருக்கு வந்து சேர்ந்துருங்க. கொடுக்க வேண்டியதா கொடுத்துருங்க, மன்னிப்பு கேட்க வேண்டியதா மன்னிப்பு கேட்டுருங்க, இங்கே ஹலால் தேடிட்டு வந்துருங்க, அங்க வந்து மாட்டிடாதீங்க நாங்க சொல்லலாம். அதனால சகோதரர்களே, அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், தக்வாதாரி தவறு செஞ்சா கலண்டுருவாரு. வலம் யுசிர்ரு அலா மா ஃபாலு வஹும் யஅலமூன். தக்வாதாரி தெரிஞ்சு ஒரு பாவத்தை விடாப்பிடி ஆயிக்க மாட்டார். யாரு சொன்னாலும் சரி, எவர் சொன்னாலும் சரி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தா நாம இப்படிதான் இருப்போம், எங்களை மாத்தேலாம், தாங்கள் செஞ்ச தவறுகளை சரி கண்டு கொண்டு நியாயப்படுத்தி கொண்டு இதெல்லாம் தேவையில்லை, இவங்க சொல்லுவாங்கதான் இப்படி எல்லாம் போக தேவையில்லை என்று சொல்லி சொல்றதை விட்டு தக்வாதாரி மனசால் நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். மனசுல அப்படிலாம் வருதா நாங்க யோசிப்போம், நாங்க யாரு இல்ல உள்ள துடிக்குதா மன்னிப்பு கேட்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் ஈமானுடைய வெளிச்சம் வீக்குது. அதனால சகோதரர்களே, இருக்கக்கூடிய ரமலானை பயன்படுத்துவோம். வேகமாக பெய்து கொண்டிருக்குது, இருக்கக்கூடிய காலம் இதெல்லாம் வேகமா பெய்துரும். நாட்களை வீணாக்கிறாதீங்க. நோம்புல தக்குவா வரணும், நோவை பாதுகாக்கணும், கண்ணால காலால உறுப்புகளால நோம்பை பாதுகாக்கும். 3 விதமான நோம்பு இருக்குது. ஒரு நோம்பு வெறுமனையை பசிச்சிருக்கிற, இந்த நோம்புல வேலை இல்லை. எத்தனையோ நோம்புடைய நோம்பு பிடிக்கிறாங்க, பசிச்சிருக்கிறதை தாகத்திருக்கிறது வேற ஒன்றும் கிடையாது. இதனால் அல்லாஹ் அவர்களுக்கு தக்வா மஃபிரத் ரஹ்மத் கொடுத்தா, அல்லாஹ் எந்த தேவையும் இல்லை என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மல்லமேதா கௌல தூர் வல் அமல் பி ஃபலைஸ ஹாஜ மின் யதா தஅமஹு வ ஷராபா. நோம்போட போய் பேசுறது, புறம் பேசுறது, அவதூறு சொல்றது, இட்டு கட்டுறது, அசிங்கமான பார்வைகளை பார்க்கிறது, கேட்கறது, மற்றவனுக்கு மோசடி செய்யறது, அநியாயம் செய்யறது, இதெல்லாம் யாரும் நோம்போட விடையிலையோ அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை. ஒரு வகுப்பார் பசிச்சிருக்கிறாங்க, இதுல வேலை இல்லை. இன்னொரு வகுப்பார் மாஷா அல்லாஹ் உறுப்புகளை பாதுகாத்து கொண்டிருக்கிறாங்க. நோம்போட உறுப்புகளை பாதுகாத்து கொண்டிருக்காங்க. உறுப்புகளும் நோம்பு. இந்த நோம்பு வரவேற்கத்தக்கது. அடுத்தது உள்ளத்துடைய பாவத்தை கலரணும். பொறாமை, வஞ்சகம், கபடம், பழிகிற தன்மை, பெருமை, தற்பெருமை, துனியாவுடைய மோகம், இவைகளுக்கும் தௌபா செய்யணும். இவைகள் உள்ளதை கலட்டணும். இதுதான் தக்வா வீட்டி தரக்கூடிய நோம்பு. அந்த பாவத்துக்கும் தௌபா செய்யணும். பொறாமை இது வந்து கலரணும், நல்ல மண்டாடணும். ஏடா தக்குவா இருக்கிற இடம் உள்ள தக்குவா ஆகுனா. அதனால சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி உறுப்பாலையும் உள்ளத்தாலையும் இதே போல நோம முறிக்கக்கூடிய காரியங்கள் இது முழுமையாக தவிர்த்து நோம பாதுகாப்பமாக இருந்தா குர்ஆன் வாக்களிச்ச அந்த தக்வா அடையிலும் ஆகில்லா வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானை சரியான முறையில கழிச்சு, விரும்பக்கூடிய முறையில் கழிச்சு உண்மையான தக்வா அடையக்கூடிய நல்லவர்களுக்கு கொடுத்து அல்லாஹ் என்னையும் எனது குடும்பத்தையும் உங்களையும் உங்களோட குடும்பங்களையும் அல்லாஹ் ஆக்கிடுவாங்க. யார் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, எங்க தாயந்தருடைய பாவத்தை மன்னிப்பாயா, பூர்வமத்துடைய பாவத்தை மன்னிப்பாயா, யார் எங்களுடைய முடிவை நல்லதாக்கி வைப்பாயா, அதை உண்மையான தௌபாவை நசீபாக்குவாயா, அதை உண்மையான தௌபாவை நசீபாக்குவாயா, யார் எங்களுடைய பாவத்தை மன்னிக்காம இதுல மௌத்தாக்கிறது ரஹ்மானே. யார் இந்த ரமலான் நீ விரும்பக்கூடிய முறையில் கழிப்பதற்கு நீ தௌஃபீக் செய்வாயா. கடைசி வரை இந்த ரமலான் நீ விரும்பக்கூடிய முறையில் அமல்களோட கழிப்பதற்கு தௌஃபீக் செய்வாயா. எங்களோட வாழ்க்கையில பல ரமலான்கள் அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை தருவாயா. யாரெல்லாம் யாரெல்லாம் எங்களை விட்டு பிரிஞ்சு கபரில் வாழ்கிறார்களோ யாரெல்லாம் அவர்களை மன்னிப்பாயா, அவருக்கு மேலான பாக்கியங்களை கொடுப்பாயாக, அவரோட ஒதுங்கும் இடத்தை ஜன்னத்தில் பிரதோஷாக ஆக்கி வைப்பாயாக. யாரெல்லாம் ஈமான்ல உறுதியை தருவாயாக, அமல்ல இக்லாஸ் இஸ்திக்லாஸ் இஸ்திகாமத்தை தருவாயாக, எங்களோட முடிவுகளை நல்லதாக்கி வைப்பாயாக, கெட்ட மௌத்திலிருந்து பாதுகாப்பாயாக, அனைத்தான ஆபத்தில் விபத்துகள் இருந்து பாதுகாப்பாயாக, யாரெல்லாம் நோயில இருக்கிறாரோ நோயில குணமாக்குவாயாக. யா அல்லாஹ் இந்த பெண்கள் பருவ வயது அடைந்தும் இன்னும் திருமணம் முடிக்காம இருக்கிறார்களே யா அல்லாஹ் அவர்களுக்கு சாலிஹான நல்ல ஜோடிகள் ஜோடி அமைத்து கொடுப்பாயாக. அதனை மூலமாக அவருடைய கண்களின் கேட்டோட கண்களை குளிர வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய நிலைமைகளை சீராக்கி தருவாயாக. கடைசி தருவாயில லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோட எங்களுடைய உயிரை வாங்கி நாளைக்கு வரும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல நபிமார்கள் சித்திகள் ஷஹதாக்களை வீட்டக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக.